பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன், இருவிழி தவணை முறையில் என்னை கொல்லுதே. அப்ப சீக்கிரம் செத்து போயிருவியா? என்னத்தே பொசுக்குன்னு இப்படி கேக்கிய? பின்ன என்ன மதினி, எங்க அம்மாக்கு சேரி எடுக்க வந்துட்டு நீங்க இப்ப சுடிதார் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் நாத்து, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? போன மாசம் இப்படிதானே எனக்கு சுடிதார் எடுக்க வந்துட்டு நீயும் உங்க அம்மையும் சேலை எடுத்துட்டு போயிட்டு காசு பத்தாம திரும்பி போயிட்டோம்ல. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்ற? எனக்கு சேரி எடுக்க வச்சிருக்க காசை உனக்கு சுடிதார் எடுக்கணும்ன்றியா? ஆமா, அப்படியே தாய் மாவனும் காசை தந்துட்டாலும் கிழிஞ்சிரும் கிழிஞ்சி. அதெல்லாம் அதுக்கடுத்து உங்களுக்கு தெரியாம என் வீட்டுக்காரர் எனக்கு சுடிதார் எடுத்து தந்துட்டாரு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பாத்தியம்மா, உனக்கு தெரியாம மைனிகேரிக்கு அன்னைக்கரை சுடிதார் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னி நீ நம்பலல்ல. இப்ப பத்திய மைனிகேரியை ஒத்துக்கிட்டாவ. அடிட்டி அதான் என் மவ எடுத்து தந்துட்டாம்ல, இன்னும் என் சுடிதாரையே பாத்துக்கிட்டு இருக்க. இல்லத்தே, இந்த கலெக்ஷன்லாம் ரொம்ப புதுசா இருக்கா, அதான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கேன் மித்தே. அடுத்த மாசம் எங்களுக்கு கல்யாண நாள் வருதுல, இதே மாதிரி எடுக்கலாம்னு நினைச்சேன். என் அம்மாடி, இதெல்லாம் 3000 4000 போட்டிருக்கு. இந்த விலைக்கு எடுக்க போறிய கல்யாண நாளுக்கு? ஒரு 200 300 ரூபாய்க்கு இருக்க சுடிதாரை வாங்கி உடுத்திக்க பத்துக்க 3000 4000 கட்டுப்படி ஆகாது. ஓ அப்படியா, நீங்க பாட்டுல சொல்லிக்கிட்டு இருங்கட்டி, என் புருஷன்கிட்ட எப்படி ஆட்டைய போடணும் எனக்கு தெரியாதாக்க. உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உன் மூஞ்சில் இருக்க கண்ணாடிய கலட்ட வேணும். சரி மேடா, சரி. என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சத்தியமா ஒன்ன மட்டும் பார்க்க வரல. அப்படி இல்ல மேடம், என்ன பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த செக்ஷனுக்கு உங்களை கூட்டிட்டு போவேன். டா புடவை இருக்குல்லப்பா, புடவை அங்க கூட்டிட்டு போயிரியா? அதோ அந்த ஏரியா தான் மேடம். ஓ அதுவா? ஆமா, புடவையா இருக்கு, இந்த போறேன். மேடம் நீங்க புடவை பார்க்கலையா மேடம்? அதோ அந்த செக்ஷன் தான். டேய், கண்ணு இருந்துச்சுன்னா 4 துணியை பார்க்கத்தாண்டா செய்வோம், என்னடா பண்ணுவ? சாரி மேடம், சாரி. என்னடா சாரி கக்கூஸ் காரின்னுகிட்டு? மருமகளே, எம்மா மருமகளே. அண்ணி அதான் அம்மா கூப்பிடுறாங்கல்ல, வாங்க. ஏனாத்து, வீட்டுல தான் உங்க அம்மா மருமகளே மருமகளேன்னு என் உயிரை வாங்குறாங்க. கடைக்கு வந்தாலும் 4 காட்சியை பார்க்க விடுறாங்களா, இங்கே வந்து அவங்க புராணத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நீ பண்றது? உங்களுக்கு அப்படிப்பட்ட மாமியாரு என்ன பாத்தீங்களா? நான் எவ்வளவு ஃப்ரீயா தெரியுதேன். என் மாமியார் என்ன திட்டவே திட்டாது. புருஷ வீட்டுக்கு போனா தானே மாமியாட்ட திட்டு வாங்குறதுக்கு. இவதான் புருஷ வீட்டு பக்கமே போறது இல்லையே. பாருங்க மேடம், இதுதான் ஃபேன்சி சாரி செக்ஷன். இதுல எவ்வளவு ஃபேன்சியான சாரீஸ்னாலும் இருக்கும். அம்பானி மருமக கட்டின சாரி கூட இங்க இருந்து தான் எடுத்துட்டு போனாங்க மேடம். ஏண்டா கொஞ்சமாவது உனக்கு மூளை இருக்காடா? அம்பானி மருமக எங்க, எங்க ஆன்ட்டி எங்க? இந்த டொங்கு மூஞ்சுக்கெல்லாம் எதுக்குடா அந்த சாரி? ஏன் மருமகளே, அந்த மாதிரி சாரி நான் கெட்டப்படாதாக்கும். மைனிகேரிக்கு உங்க மேல பொறாம. ஆமா, கிளட்டாம வயசுல இருந்துகிட்டு பொறாம வேற. அது சின்ன புள்ள கட்டிட்டு போகுது. நீங்க பேரம்பத்தியெல்லாம் எடுத்து விட்டு உங்களுக்கு எதுக்கு அந்த சாரி? ஏ தம்பி, நான் வாங்க நினைச்சாலும் என் மருமக என்ன நல்ல சேலையை வாங்க விட மாட்டா. அம்பானி மருமக கட்டினது வேண்டாம், ஏதாவது வேற ஒரு மாடல் சேலையை காட்டு. சரிங்க மேடம், சரிங்க. தொப்பி மண்டையா, என்னடா ஃபேன்சி சாரியை காமிச்சிட்டு சரிங்க மேடம் சொரிங்க மேடம்? மேடம் தான் ஃபேன்சி சாரி கேட்டேன். மேடம் மண்டையில முடியெல்லாம் நரைச்சு போச்சு, மூளையெல்லாம் உதிர்ந்து போச்சு. அதனால அவங்க இந்த வயசுல ஃபேன்சி சாரி கேட்பாங்க. நீ பார்த்து சொல்ல வேண்டாமா? இந்த தள்ளாடுற வயசுல ஃபேன்சி சாரி சின்ன பிள்ளைங்க கட்டுறது உங்களுக்கு இருக்கு, அந்த பக்கமா வயசானவங்க கட்டுற சாரி இருக்கு, அங்க போங்க நீலாடா சொல்லணும். என்ன மருமகளே நீ, கடைக்கார நல்ல ஃபேன்சியா காமிச்சா கூட நீ காட்ட விட மாட்ட போல. என்னத்தை இப்படி சொல்லிவிட்டீங்க? ஃபேன்சி சாரி உங்களுக்கு நல்லா இருக்காது, அதெல்லாம் சின்ன பிள்ளைய கட்டுது. மேடம், உங்க ஆன்ட்டியா இருந்தா அவங்க பார்க்கிறதுக்கு நல்ல பியூட்டியா தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபேன்சி சாரி நல்லா மேட்ச் ஆகுமே. மேட்ச் ஆகுமே எனக்கு. என்ன நோ மேட்ச் ஆகுமா எனக்கா? அவன் உங்களை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். வயசான ஆன்ட்டி நீங்க ஃபேன்சி சாரிக்கு வாங்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க அது தெரியாம நோ மேட்ச் ஆகுமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வயசுல நல்லா இருக்காது, வாங்கத்தை வேற சாரி எடுப்போம். அம்மா ஃபேன்சி சாரி தாமா இப்ப ஃபேஷனே, எடுங்கம்மா. நீ இப்படி சொல்ற, வீட்ல வச்சே ஃபேன்சி சாரி நல்லா இருக்கும்னா ஏன் மருமக வயசானவங்களுக்கு நல்லா இருக்காதுங்கல, இப்ப என்ன பண்றது? மேடம் அப்ப காஞ்சி பட்டு பாக்குறீங்களா, இல்ல பனாரஸ் பட்டு பாக்குறீங்களா, இல்ல சாஃப்ட் சில்க் பாக்குறீங்களா, இல்ல சல்மா சில்க் பாக்குறீங்களா? பாருங்க எப்படி ஆப்ஷன்லாம் இருக்கு. அதை விட்டுட்டு ஃபேன்சி பட்டுக்கு வந்து நிக்கிய. சரிடா தொப்பி வச்சு தம்பி, அப்படி ஏதாவது காட்டு. சார், எங்க அம்மாவை ஏமாத்தி எப்படியாச்சும் ஃபேன்சி சாரி எடுத்து எங்க அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொல்ல வச்சு நாமளே கட்டிக்கலான்னு பார்த்தா இந்த மைனிகேரி எல்லாத்தையும் கெடுத்துருவாவ போல தெரியுதே. ஓகோ, அம்மான்ற பேர்ல உனக்கு தான் ஸ்டாப்பிங் பண்றியா நாத்து? இரு, உன் மண்டையை உடைச்சு நான் நாத்து நடுறேன். மேடம், இதுல பாத்தீங்கன்னா காட்டன் சாரில இருந்து காஞ்சிபுரம் சாரி வரைக்கும் சூப்பரா இருக்கு மேடம். பனாரஸ் பட்டு இருக்கா? பனாரஸ் பட்டு. ஏன் இப்ப நீங்க பனாரஸ் பட்டு கட்டி மல்லிப்பூ கொண்டையிட்டு சிங்கப்பூர் சீமாட்டி அம்மானச பறிச்சா அப்படின்னு பாட்டு பாடி ஆட போறீங்க. ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து கட்டிக்கங்க. என்ன மருமகளே, பார்த்து எடுத்து தருவனி. என் மகன் ஒண்ணா அனுப்பிச்சா நீ இப்படி பேசுற? ஏத்தே, நான் என்ன பாத்துட்டு தானே இருக்கேன், கண்ணுல துணியை கட்டி கண்ணாமச்சா விளையாடிட்டு இருக்கேன். அது மதனி, இப்ப அம்மா கட்டுற மாதிரி சரியா எடுக்காம
கொஞ்சம் எல்லாரும் கட்டுற மாதிரி சாரி எடுத்தா அம்மாக்கு நல்லா இருக்கும்ல. ஏன்னாத்து உங்க அம்மா தானே சாரி கட்ட போறாவ, அப்ப உங்க அம்மா கட்டுற மாதிரி எடுத்தா போதும்ல, அப்புறதுக்கு எல்லாரும் கட்டுற மாதிரி எடுக்கணும். அதான் மவளே, நான் கட்டினா நான் கட்டுற மாதிரி எடுத்தா போதும்ல. அம்மா கொஞ்சம் ஃபேன்சி எடுத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும்ல. அது இல்லாம இப்போ உள்ள லேடிஸ் எல்லாரும் பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேன்சி சாரி தான் கட்டுறாங்க. நீங்களும் அந்த மாதிரி மாடல் எடுங்கம்மா. எத்தே நல்ல மங்களகரமா பட்டு எடுத்து கட்டுங்க தே, பார்க்க அழகா இருக்கும். ஏண்டி மவளே, என்னடி இத ஆள் கொண்டு சொல்லி குழப்பிட்டு இருக்கீ? அவ ஒரு பக்கம் பட்டு கட்டுங்க, நீ ஒரு பக்கம் ஃபேன்சி கட்டுங்க, என்ன பண்றது? மேடம் நீங்களே இப்படி பேசிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? நீ பேசாம பக்கத்து கடையில போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வரியா? பக்கத்து கடையில டீ வெண்ணி மாதிரி தான் போடுவான், எதிர்த்த கடையில சூப்பரா போடுவான். டேய் தம்பி, எந்த கடையில எந்த டீ எப்படி போட்டா இப்ப எனக்கு என்னடா? ஒழுங்கு முறையா சாரி எடுத்து காட்டுடா. அதுக்குத்தானே குள்ளா போட்டு குத்த வச்சு உட்கார்ந்திருக்கேன். இதோ காட்டுறேன் மேடம். பாத்தீங்களா மேடம், பளபளக்கும் பட்டு சாரி, பலவிதமான பட்டு சாரி, ஃபுல் அண்ட் ஜரி சாரி மேடம். ஆகா, சாரி அவ்வளவும் பட்டால இருக்கு. இதெல்லாம் நான் கட்டிட்டேன்னா சும்மா தக தக தகன்னு மின்ன போறேன். ஐயோ பார்க்க நல்லா தான் இருக்கு, வேலை எம்பிட்டா இருக்கும். தம்பி இதோட விலை என்ன ஆகுது? எல்லா பட்டும் ஒரே ரேட் தான், இதெல்லாம் ஒரே டிசைன் தான், கலர் தான் வேற. ஒரு சாரி வெறும் 7500 ரூபாய் மட்டும். என்னது 7500 ரூபாயா? யார் உழைச்ச துட்ட யார் திங்கிறது? அம்மா என் வீட்டுக்கார ராத்திரியும் பகலும் உழைச்ச துட்ட என் மாமியார் சேலை எடுத்தே கரைச்சிவிடும் போல. என் புருஷனே ஒரு கஞ்ச பிசினாரி, மொத்தமே 5000 ரூபாய் கொடுத்துருக்கேன். இந்த கிளவி கொளுத்து போய் 7500 ரூபாய்க்கு சேலை பார்த்துட்டு இருக்கு. ஏத்தே ஒரு நிமிஷம் வாங்கத்தே. என்ன மர்மோளே, வழக்கமா மர்மோளே மர்மோளே நான் கூப்பிடுவேன், இப்ப அத்தை அத்தை நீ கூப்பிட ஆரம்பிச்சு, என்னாச்சு? என்னவென்று சொல்வதத்தை, துட்டு இருக்கும் நிலைமைய 5000 மட்டும்தானே என் புருஷன் கொடுத்தாரு, நீங்க 7000க்கு மேலதான் அடைச்சாலைய பாக்குறீங்க. நான் எப்படி கொடுப்பேன், நான் எப்படி கொடுப்பேன், வேற வழி இல்ல, ரேட்டை கொஞ்சம் குறைச்சி பாருங்க. அதனால என்ன மர்மோளே, என் பையன் கிரெடிட் கார்டு ஓண்டதானே இருக்கு, அத கிரி 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 கேட்சிர வேண்டியதானே? எப்படி ஐடியா? அப்படி சொல்லுங்கம்மா, அம்மாக்கு இல்லாத பணமானு எங்க அண்ணன் சொல்லுவாங்கல்ல. அடியே குந்தாணிவலா, நீங்க சேலை எடுக்கிறதுக்கு கிரெடிட் கார்டுல கடை வாங்கி எடுக்க வாட்டி? இருங்கடி இருங்க, சேலையா கேட்குறீங்க? சேலை உங்களை 5 பைசாக்கு சேலை வாங்கி கொடுக்காமலே வீட்டுக்கு கூப்பிட்டு போலியாக்கும், என் பேரை மாத்திக்கிடுது. என்னடா தம்பி, இங்க நின்ன 2 வானர கூட்ட தலைவிகளை காணும். எது அந்த குண்டும் அந்த குட்டையுமா? அந்த ரெண்டும் இங்க இருக்க சாரில ரேட் கம்மியா இருக்கு, அதிகமான சாரி ரேட் உள்ளது எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அதோ அந்த பக்கம் கையை காமிச்சு அங்க போயிட்டாங்க. ஓஹோ, இந்த குந்தாணிகளுக்கு இந்த ரேட்டு பத்தலியாக்கும், இதை விட அதிக சாரியை பார்க்க போயிருக்காளுங்க. வாரேன் டீ வாரேன். எந்த சாரி மேடம் எடுத்து காட்டுறது? அதோ அந்த பச்சை கலர் எனக்கு பிடிக்கும், இதோ இந்த சிகப்பு கலர் எனக்கு பிடிக்கும். ரேட்டு கம்மியா தான், நீ எடுத்து காட்டப்பா. காசு கம்மியா இருக்குதுன்னு தெரியுமா? டொடன் 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 டொடன். ஒரே சாரி குறைஞ்ச விலையில் எடுக்கணும். ஓகே மேடம், இதுக்கு எதுக்கு உயிரை கொடுத்து எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு எடுத்துட்டா போச்சு. அதோ அந்த பச்சை கலர் எடுத்து காட்டுங்க. வாவ், இது சூப்பரா இருக்கு மம்மி, இத பாருங்க. நம்ம இந்த பச்சை கலர் பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்கு. தம்பி இதோட ரேட் என்ன? 6000 ரூபாய் மேடம். என்னத்த நீங்க 6000 ரூபாய்க்கு இந்த சேலை பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு? இவ்வளவு பச்சைலாம் பார்த்தாது, இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்றதா தான் நல்லா இருக்கும். ஓ அப்படியே மர்மோளே, அப்ப சரி. இதுக்கே மேல பளிச்சுன்னா நல்லா இருக்காதுமா. தம்பி நீ கொஞ்சம் பளிச்சுன்னு எடுத்து காட்டுப்பா. பச்சை நிறமே பச்சை நிறமே, பளிச்சுன்னு இருக்குது பச்சை நிறமே, எனக்கு பிடிக்குது பச்சை நிறமே, எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கலர், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஐயா ஊட்டா இந்த சேலையை எடுத்துருவாளுங்க போல. இதுவும் ரேட் அதிகமாக தான் தெரியுது, ஏதாவது சொல்லி களைச்சு விடுவோம். என்னப்பா இது பச்சை கலர்னா எத்தனை பச்சைல இருக்கு? ராமர் பச்சை இருக்கு, மாம்பச்சை இருக்கு, பூம்பச்சை இருக்கு, இப்படி கிளிப்பச்சையை போய் எடுத்து போடுதியாப்பா, நல்லா இல்லையா? பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு எங்க ஆண்டிக்கு என்ன 10 வயசு ஆகுது? இதெல்லாம் வயசு பல நூற கடந்து போயிட்டு இருக்கு, கொஞ்சம் பெரிய ஆள் கட்டுற மாதிரி காட்டு. என்ன மர்மோளே பூசுக்குன்னு நீயே இப்படி சொல்லிவிட்ட? இத்தே இந்த பச்சை கலர் காட்டினா நீங்க 10 வயசு குறைஞ்ச மாதிரி தான் இருப்பீங்க. ஆனா 10 வயசு குறைஞ்ச விட்டு உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? உங்க வயசுக்கு தானே மரியாதை, அந்த மரியாதை போயிருமே. ஆமா மர்மோளே, நீ சொல்றது சரிதான். ஆமா, உனக்கு ஒரு வேலையே இல்லம்மா. என்னடி சொல்ற? நல்லா இருக்க சரியெல்லாம் மைனிகேரி வேண்டாம் வேண்டாங்க, நீயும் சரி சரின்னு கேளு. ஓ அப்படியேடி சொல்ற, அவ களைச்சு விடுதாளோ? பின்ன களைச்சு விடாம எங்க அத்தை கலருக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு பட்டுச்சல இருக்கு பாருங்க, அதை எடுங்க. மருமக எனக்கு எவ்வளவு பாசமா பார்த்து பார்த்து எடுத்தாரா. இவ மருமக பார்த்து பார்த்து ஆப்பு வைக்கிறா, அது கூட தெரிய மாட்டேங்குது. இதோ இந்த மஞ்சள் கலர் பார்க்க சூப்பரா இருக்கு மேடம். எம்மா மஞ்சள் கலர் உனக்கு பொருத்தமா மங்களகரமா இருக்குமா? ஓ அப்படியேடி. என்னத்தே அப்படி நொப்படி அடின்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் என்னாச்சு மருமகளே? மஞ்சள் கலர் கட்டினா மங்களகரமா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க கட்டினா மாரியாத்த கோயில கூழ் ஊத்துற மாதிரியே இருக்கும். வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் மஞ்சள் கலர் நல்லா இருக்காது. தம்பி வேற ஏதாவது
கலர் காட்டுப்பா. ஷோ அப்பா நல்லா இருக்கறதெல்லாம் எடுக்க விட மாட்டேங்காங்களே. இதோ பாருங்க மேடம், சிங்கிச்சான் சிவப்பு கலர் சிங்கிச்சான் சூப்பரா இருக்கு. வித் மை கலர் பல்லு வேற இருக்கு மேடம். சூப்பர் காம்பினேஷனா இருக்கு. அம்மா அம்மா இத மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குமா. தம்பி இந்த சாரி எம்புட்டுப்பா? ஜஸ்ட் 8000. ஐயோ 8000 ரூபாயா? இந்த கிழவிக்கு 8000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துட்டு நான் எங்க கடங்காரி ஆகுறது? என்னத்த இது? மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊத்துற மாதிரி மஞ்சள் சேலை இருக்குன்னு பார்த்தா அந்த அம்மன் கட்டுற மாதிரி இந்த சிவப்பு சேலை இருக்கு. இந்த அத்தைக்கு பொருத்தமா சாரி எடுத்து போட தெரியலடா உனக்கு. பாத்தியடி இத காமிச்சால் நல்லா இருக்குன்ற என் மருமக தான் நான் உடுத்திருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்து யோசிச்சு சொல்றேன். ஆமா ஒரு மருமகளை பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியல, இரு வரேன். மேடம் இந்த சாரி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ் சூப்பர். ஆஹா இந்த சேலை உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. என்ன சொல்லி கழிக்கிறதுன்னு தெரியலையே, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். இந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. பிடிக்கல. இந்த கடையில இருக்க எந்த சாரியுமே எனக்கு பிடிக்கலத்த. அப்படியே மருமகளை சொல்ற? பொருந்தல. இந்த கடையில இருக்க எந்த சாரியுமே உங்களுக்கு பொருந்தல. பாத்தியடி என் மருமக எனக்கு எப்படி பார்த்து எடுக்கன்னு. வேணாம் இந்த கடையே வேண்டாம் நமக்கு. ஓகோ அப்ப இந்த கடையில உனக்கு சாரி எடுத்துறலையா? சரி மருமகளே, இந்த கடையில ஒரு சாரியுமே சரியில்லை நீ சொல்றத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. பேசாம பக்கத்துல ஒரு பெரிய கடை இருக்கு, அங்க போயிடுவோமா? அத்தை என்னை மேலும் கடுப்பேத்தாதீங்க. இவ்வளவு நேரம் உங்களுக்காக சாரி தேடி பார்த்ததுல எனக்கு கடுப்பாயிருச்சு. இந்த கடையில ஒரு சரியாவது நல்லா இல்ல. சாரி எடுக்கிற மூடே போச்சு. பேசாம வாங்கத்த வீட்டுக்கு போவோம், இன்னொரு நாள் எடுத்துக்கலாம். பாத்தியாமா கடைசி வரைக்கும் உனக்கு அண்ணி சாரியே எடுத்து தரல. வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ என்